நிறைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திறனாய்வுரை, பதிப்புரை என்ற வரிசையில் ஏற்புரை என்று என்னை அழைத்திருக்கிறார்கள். ஆனால் சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிற பதிலுரையாகவும், சிலருக்கு நன்றி சொல்கிற நன்றியுரையாகவும் தான் நான் என்னுடைய உரையை நினைக்கிறேன். என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, இந்த ஆகோல் பெருவிழாவை நீங்கள் ஏன் மதுரையில் வைக்கிறீர்கள்? நீங்கள் இதை சென்னையில் நடத்தினால் இன்னும் இது கொஞ்சம் அதிக கவனம் பெறுமே. மதுரையில் நீங்கள் வைப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டார்கள். சென்னை நான் பிறந்து வளர்ந்த நகரம்தான், நான் மிகவும் நேசிக்கும் நகரம்தான். ஆனால் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையாக இருக்கலாம், தமிழின் தலைநகரம் மதுரை தான் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆகோல் பெருவிழா குறித்த முதல் அறிவிப்பை நான் பதிவு செய்தபோது வளரிகள் சூழ ஆகோல் பெருவிழா என்று பதிவு செய்திருந்தேன். இந்த அழைப்பிதழிலும் இந்த வடிவமைப்பிலும் இந்த எழுத்தை சுற்றி 2 வளரிகளை உங்களால் பார்க்க முடியும். எதற்காக இந்த வளரி என்று சிலர் கேட்டார்கள். இந்த வளரி என்பது தமிழர்களின் ஆதி ஆயுதம். இன்னும் சொல்ல போனா மனித குலத்தின் ஆதி ஆயுதம். இந்த வளரி கடைசியாக பயன்படுத்தப்பட்டது 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நிகழ்ந்த காளையார் கோவில் போரில். அந்த போர் சிவகங்கை சீமைக்கும் பிரிட்டிஷ் இந்திய அரசுக்குமான போர், மருது சகோதரர்களுக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்குமான போர். இறுதியாக வளரி போரில் பயன்படுத்தப்பட்டது. அந்த போரில் அதற்கு பின் பாளைய முறை கலைக்கப்படுகிறது, ஜமீன் முறை அமலுக்கு வருகிறது. பிரிட்டிஷ் இந்திய அரசு சில தடைகளை விதிக்கிறார்கள். அதில் அவங்க முதலில் விதித்த தடை வளரிகளுக்கான தடை. காரணம், இந்த வளரியை எப்படி கையாளுவது என்று பிரிட்டிஷ் படைகளுக்கு தெரியவில்லை. தங்களால் கையாள முடியாத ஒன்றுக்கு தடை விதிப்பதுதான் அவர்களுடைய வழக்கம், அதிகாரத்தின் வழக்கம். அப்படி 226 ஆண்டுகளுக்கு முன் தடை விதிக்கப்பட்ட ஒரு வளரி 226 ஆண்டுகளுக்கு பின் மதுரை உலக தமிழ் சங்கத்தின் உச்சியில் அமர்ந்திருப்பதுதான் இந்திய விடுதலையின் பெருமை என்று நான் நினைக்கிறேன். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருப்பவர்கள் பெருமைக்குரியவர்கள். இவங்களெல்லாம் நான் இந்த 3 பாகங்கள் எழுதியதை விட இவர்களை எல்லாம் ஒரு மேடையில் காண்பதைத்தான் நான் பெரிதாக நினைக்கிறேன். இவர்கள் எல்லாருமே, இவங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம், இவங்க எல்லாருமே உலகம் சுற்றும் வாலிபர்கள். ஐயா, பேராசிரியர் ஐயா ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் தமிழர்களின் வீடுகளிலெல்லாம் நிரந்தர நடுவராக வீற்றிருப்பவர். தமிழ் தாயிடம் பால் குடித்த திருஞான சம்பந்தர். எண்ணிலடங்காத மேடைகளை கண்டவர் மட்டுமல்ல, வென்றவர். எண்ணிலடங்காத மேடைகளை வென்றவர். என் சீர் விருத்தம் பேசும் ஜென்சி கிட்டிவர். ஐயா அவர்கள் என்னோட முதல் புத்தக வெளியீடு எப்ப 2025 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய முதல் புத்தக வெளியீட்டு விழாவில் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். இப்ப 25 ஆண்டுகளுக்கு பின் இன்று அவர் வாழ்த்துரை வழங்கி இருக்கிறார்.
இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் வருவார், வாழ்த்துவார். ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வளர்ச்சி இயக்குனர் என் உடன்பிறவா சகோதரர் ஔவை அருள் அவர்கள் வந்திருக்கிறார். இந்த விழாவிற்கு அவர் வந்திருப்பது மிக பொருத்தமாக நான் நினைக்கிறேன். காரணம், மறைந்த தமிழ் மகான் ஔவை துரைசாமி பிள்ளை அவர்கள், அவருடைய மகன் மறைந்த தமிழறிஞர் திரு ஔவை நடராசன் அவர்கள், அவருடைய மகன் திரு ஔவை அருள் அவர்கள் என்று 3 தலைமுறையாக தமிழ் வளர்த்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் 3 பாகங்களை கொண்ட ஒரு நாவலுக்கான விழாவிற்கு வந்திருக்கிறார். அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன், வியந்து கொண்டிருக்கிறோம். அவர் எந்த துறைக்கு சென்றாலும் அந்த துறைக்கு ஒரு புதிய எழுச்சியை தரக்கூடியவர். அதனால் நான் அவரை தமிழ் வளர்ச்சி இயக்குனர் என்று சொல்வதை விட தமிழ் எழுச்சி இயக்குனர் என்றுதான் சொல்ல வேண்டும். பதிப்பாளர் திரு வேடியப்பன் அவர்கள், நான் மெய்நிகரின்ற ஒரு நாவலுக்கு பின் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் புத்தகம் எதுவும் எழுதவில்லை, படைப்பிலக்கியம் பக்கம் போகவில்லை. அதற்கு சில காரணங்கள் இருந்தன, பல்வேறு பணிகள் ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமான காரணம், பதிப்பு துறையின் மீது எனக்கு கொஞ்சம் ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டது. நாம ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறோம், ரொம்ப ஒரு மெனக்கெட்டு எழுதுறோம். ஆனால் அதை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விநியோக கட்டுமானம் தமிழ் பதிப்பு சூழலில் இல்லையோ என்கின்ற ஒரு அவநம்பிக்கை எனக்கு இருந்தது. அப்பொழுதுதான் திரு வேடியப்பன் அவர்கள் என்னை சந்தித்தார். நீங்கள் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கலாம் என்று என்னை மீண்டும் படைப்பு இலக்கியத்துக்கு கொண்டு வந்த பெருமை திரு வேடியப்பன் அவர்களை சாரும். அம்பரா தூணில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆகோல் நாவல் தொடர். எனக்கும் அவருக்குமான உறவு வெறும் பதிப்பு சார்ந்த உறவு மட்டும் அல்ல. டிஸ்கவரி பதிப்பகத்திற்கு அருகில் அவர் என்னை அடிக்கடி தேவர் மெஸ் என்று ஒரு மெஸ்ஸுக்கு அழைத்து செல்வார். அங்கே பல வகையான உணவு வகைகள், அதற்கு நடுவில் நாங்கள் பல இலக்கியங்கள் பேசுவோம். அவர் தொடர்ந்து பல புதுமைகளை செய்து கொண்டே இருக்கிறார். அவரை நீங்க கூர்ந்து கவனித்தால் தெரியும், பதிப்பு துறையில் பல புதுமைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வாசகர்களிடம் என்று தொடர்ந்து அவர் பல கற்பனைகளை செய்து அந்த கற்பனைகளை நிகழ்த்தி கொண்டும் இருக்கிறார். நவீன பதிப்பு சூழலின் ஒரு மிக முக்கியமான அடையாளமாக திரு வேடியப்பன் அவர்களை நான் நினைக்கிறேன். நான் ஒரு பேட்டியில சொன்னேன், ஆகோல் வெறும் இலக்கியம் அல்ல, ஆகோல் ஒரு இயக்கம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆகோல் என்ற இலக்கியம் இன்று ஆகோல் வாசகர் வட்டம் என்ற இயக்கமாக உருவெடுத்திருப்பதை நான் மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். இந்த ஆகோல் வாசகர் வட்டத்தை உலகளாவிய இளைஞர்களுக்கு பயனுள்ள ஒரு வட்டமாக வளர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. அந்த கனவு நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். இந்த 5 ஆண்டுகளை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன். ஆகோல், மாக்கியவெல்லி காப்பியம், நித்திலன் வாக்குமூலம், என்னுடைய படைப்புகளை பற்றி பெரியவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியம். என்னுடைய படைப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது முக்கியம். அதைவிட முக்கியம், என்னுடைய படைப்புகளை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்பது. இந்த 3 பாகங்களையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மறு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஆகோல் முதல் பாகம். ஆகோல் பொதுவா எழுத்தாளர்கள் ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்றோம், ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்றோம், ஒரு புதிய உலகத்தை வடிவமைக்கிறோம். சில வேறு மூலங்களிலிருந்து ஒரு புதிய உலகத்தை வடிவமைக்கிறோம். இந்த ஆகோல் முதல் பாகம் ஆகோல் உலகத்திற்கான அறிமுகம். இந்த அறிமுகத்தில் நான் மிக முக்கியமாக அறிமுகப்படுத்த நினைத்தது
குற்ற இனச் சட்டத்தை அதன் பின் மிக முக்கியமாக அறிமுகப்படுத்த நினைத்தது பெருங்காமநல்லூரில் நடந்த போராட்டத்தை. நான் என்னுடைய ஆய்வு பின்புலத்திலிருந்து சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். இதுவரை உலக வரலாற்றில் புரட்சி என்று பதிவான சம்பவங்களில் பல, இதுல இந்த ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். புரட்சி என்று உலக வரலாற்றில் பதிவான சம்பவங்களில் பல முதல் அதிகாரத்திற்கும் இரண்டாம் அதிகாரத்திற்குமான மோதலாகவே இருந்திருக்கிறது. அந்த இரண்டாவது அதிகாரம் மக்கள் எழுச்சியாக, தன்னெழுச்சி போராட்டமாக வடிவமைத்திருக்கிறார்கள். இப்படி இருந்திருக்கிறது. இதுல ரொம்ப சில போராட்டங்கள் தான் அதிகாரத்திற்குமான போராட்டமாக இல்லாமல் அதிகாரத்திற்கும் சாமானிய மக்களுக்குமான போராட்டமாக இருந்திருக்கிறது. அப்படி ஒரு போராட்டம் தான் மதுரை பெருங்காமநல்லூரில் நிகழ்ந்த குற்ற இனச் சட்டத்திற்கு எதிரான அந்த போராட்டம். ஒரு போராட்டத்தில் உயிரிழப்பு நேரும் போது அந்த போராட்டத்தின் குரல் உலகமெங்கும் ஒலிக்கிறது. 16 பேர் இந்த போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஊடகமும் இல்லாத 1920ஆம் ஆண்டில் பெருங்காமநல்லூரில் நடைபெற்ற சம்பவம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. 3, இந்த போராட்டம் ஏன் முக்கியம் அப்படின்றதுக்கான மிக முக்கியமான 3வது காரணம், பொதுவா போராட்டத்தில் கலந்து கொள்ளும் போது என்ன விளைவுகள் ஏற்படும் என்பது தெரியாமல் பலர் கலந்து கொள்வார்கள். எதிரி நம்மை என்ன செய்ய போகிறான், அவன் கையில் என்ன ஆயுதம் இருக்கிறது, அதனால் நாம் என்ன ஆவோம் என்பது தெரியாமல் கலந்து கொள்வார்கள். ஆனால் சுட்டுக் கொல்லப்பட்ட 16 பேரும் எதிரி கையில் துப்பாக்கி இருக்கிறது, அதில் தோட்டா இருக்கிறது, அது நம்மை துளைத்தால் நம் உயிர் போகும் என்று தெரிந்தே களம் கண்டனர். இந்த 3 புள்ளிகளும் பெருங்காமநல்லூர் போராட்டத்தை உலக வரலாற்றில் மிக முக்கியமான போராட்டமாக இடம்பெற செய்கிற புள்ளிகள் என்று நான் நினைக்கிறேன். இதை அறிமுகப்படுத்த நினைத்தேன். அதை அந்த முதல் பாகத்தில் செய்திருக்கிறேன். கைரேகைய கொடுக்க மாட்டோன்னு சொல்லி போராடிய அந்த காலத்திற்கும், நம்ம கைரேகை, கருவிழி, நம்ம செல்பேசி மூலம் அனைத்து தகவல்களையும் கொடுத்து விட்ட இந்த காலத்திற்குமான உரையாடல் தான் அந்த முதல் பாகம். இந்த முதல் பாகத்துல ஒரு 12 வயது சிறுவனாக மாக்கியவெல்லி வரான். அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனாக வருகிறான். அவன் ஏன் வரான், எதுக்கு வரான், எதுவுமே தெரியாது அந்த முதல் பாகத்தில். ஆனா அவன்தான் 2ஆம் பாகத்தின் மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரமாக, மிகப்பெரிய ஒரு எதிர்நாயகனாக உருவெடுக்கிறான். மாக்கியவெல்லி காப்பியம் பல்வேறு தொழில்நுட்பங்களை பேசுகிறது, மூளைசார் தொழில்நுட்பங்களை பேசுகிறது. எப்படி எதிரிகள் நம்மை நேரடியாக நம்முடைய சிந்தனைக்குள் புகுந்து அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள் என்பது பேசுகிறது. அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா மாக்கியவெல்லி காப்பியம் பேசுகிற மிக முக்கியமான கருத்து மாநில உரிமைகள். அதைத்தான் அது அடிநாதமாக பேசுகிறது. நீங்கள் இந்த அட்டைப்படத்தில், மாக்கியவெல்லி காப்பியத்துடைய அட்டைப்படத்தில் நீங்கள் பார்ப்பது 2057 நடக்கிற அந்த கதையில் இன்னைக்கு எப்படி செல்போன் டவர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எதிர்காலத்தில் சைபர் செக்யூரிட்டி டவர்ஸ், இணைய பாதுகாப்பு கோபுரங்கள் மேக வடிவில் இருப்பதாக ஒரு கற்பனை. இப்படி தமிழ்நாட்டுக்கு என்றும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்றும் தனி இணைய எல்லை வேண்டும் என்று நித்திலன் என்கின்ற ஒரு தலைவன் போராடுகிறான். அதுதான் மாக்கியவெல்லி காப்பியம். சரி, இந்த மாநில உரிமைகளை பற்றி எல்லாம் நம்ம பேசும்போது இந்த குற்ற இன சட்ட வரலாற்றுக்குள் எனக்கு ஒரு தன்னாட்சி செய்த ஒரு அமைப்பு எனக்கு தேவைப்பட்டது. ஒரு உதாரணத்திற்கு
அப்பதான் எனக்கு மதுரை 8 நாடுகள் அறிமுகமானது. எத்தனையோ படையெடுப்புகளை நம் நாடு சந்தித்திருக்கிறது. ஆனால் எந்த படையெடுப்பும் உள்ளே நுழைய முடியாத ஒரு பகுதியாக மதுரை 8 நாடுகள் இருந்திருக்கின்றன. அதற்கு தன்னரசு நாடு என்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த 8 நாடுகள் எப்படி உருவாகின, இந்த 8 நாடுகளுடைய கதை என்ன, இதை பற்றியெல்லாம் நாம் எழுத வேண்டும் என்று மாக்கியவெல்லி காப்பியத்தில் அதை ஒரு இணை கதையாகவே அதை நான் எழுதியிருக்கிறேன். சரி, எதுக்காக இதை எழுத வேண்டும்? இப்ப எதுக்கு, என்ன பெரிய ஒரு படையெடுப்பு நடந்துருச்சு நாட்டில், எதுக்கு இதை எழுத வேண்டும் என்ற ஒரு கேள்வி ஒரு வாசகர் ஒருவர் என்னிடம் கேட்டார். நம்மை நோக்கிய, இனத்தை நோக்கிய, தமிழர்களை நோக்கிய படையெடுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. படையெடுப்பில் 2 வகை உண்டு. ஒன்று ஆயுத படையெடுப்பு, 2 அரசியல் படையெடுப்பு. ஆயுத படையெடுப்பில் எதிரி அவனுடைய படைகளை கொண்டு நம்மை தாக்குவான். அரசியல் படையெடுப்பில் நம்முடைய படைகளை கொண்டே நம்மை தாக்குவான். நம்மிடையே பிரிவினைகளை தூண்டுவது, மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் கலவரங்களை ஏற்படுத்துவது, இப்படி நம்மை பலவீனப்படுத்துவது என்று தொடர்ச்சியாக நம் மீது இந்த படையெடுப்பு, ஒரு பண்பாட்டு படையெடுப்பு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதிலிருந்து ஒரு தலைமுறை மீள வேண்டும் என்பதற்கான ஒரு குரலாக மாக்கியவெல்லி காப்பியம் இருக்கிறது. இந்த பிரிவினையை சொல்லிக் கொடுப்பதற்கு அதிகாரம் தேர்ந்தெடுக்கிற தலைமுறை இளைய தலைமுறை. காரணம், இளைய தலைமுறை தான் வெள்ளை காகிதமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த சித்தாந்தமும் தெரியாது, எந்த வரலாறும் தெரியாது. அதனால் பிரிவினையை தூண்ட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இளைஞர்களிடம் இருந்து தொடங்குகிறார்கள். அதனால்தான் ஆகோல், மாக்கியவெல்லி காப்பியம், நித்திலன் வாக்குமூலம், இது 3ஐயும் நான் நம் இளைஞர்களுக்காக எழுதியிருக்கிறேன். இந்த பிரிவினைகளை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போதாதுன்னு இப்ப எந்திரங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க, சமூக ஊடக எந்திரங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதை பற்றி விரிவாக விவாதிப்பதுதான் நித்திலன் வாக்குமூலம். நித்திலன் வாக்குமூலத்தில் செயற்கை நுண்ணறிவை பற்றிய ரொம்ப ஆழமான ஒரு விவாதம் இருக்கிறது. இந்த 3ம் வெறும் இலக்கியம் அல்ல, இயக்கம் என்று சொன்னேன். அதை மீறி இந்த 3ஐயும் நான் ஒரு கல்வி முன்னெடுப்பாகவும் கருதுகிறேன். காரணம், இந்த நாவல்களில் நான் சைபர் செக்யூரிட்டி, பிக் டேட்டா, கிளவுட் கம்ப்யூட்டிங், ஏஜென்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், எதுக்காக மதுரையில் இருக்கிற டங்ஸ்டனை நோக்கி உலகம் படையெடுக்கிறது, அது ஒரு கிரிட்டிக்கல் மினரல். ஸோ இதையெல்லாம் நான் இந்த நூல் வழி நம் தமிழ் இளைஞர்களுக்கு கடத்த வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறேன். இன்னும் அடுத்த 50 ஆண்டுகள், இப்பொழுது நான் சொன்ன அந்த துறைகளில்தான் அடுத்த 50 ஆண்டுகள் இந்த உலகம் இயங்க போகிறது. அங்குதான் வேலை வாய்ப்பு இருக்க போகிறது, அங்குதான் ஆய்வு நிகழப் போகிறது. அதனால் இதை தமிழில் நம் தமிழ் இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்த